மேற்கு மாவட்டத்தில் ஒசூரில் காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எங்களுடைய மாநில தலைவர் சிறுபான்மைத்துறையோட முகமது ஆரிஃப் அவர்களுக்கும், இங்கே வருகிறவர்களுக்கும், சாமிஜி அவர்களுக்கும், ஃபாதர் அவர்களுக்கும், மாமண்ட உறுப்பினர்கள் திருமதி பாக்கியலட்சுமி, திருப்பதி இந்திராராணி அவர்களுக்கும், ஒசூர் ஜாமியா மஸ்ஜிதுடைய முத்தவல்லி திரு ஹசன் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு சில இந்த மனநக்கத்தை வார்த்தைகள் கூறுமாறு ஃபாதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் கத்தோலிக்க திரு அவை தூய இருதய ஆண்டவர் ஆலயம், இந்த தேன்கனிக்கோட்டை ரோட்டில் போகிறப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த சர்ச், அதில் உதவி பங்கு தந்தையாக, உதவி ஃபாதராக, அசிஸ்டன்ட் ஃபாதராக இருக்கின்றேன். இந்த நோன்பு நாட்களில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் எல்லாம் வல்ல இறைவன் கேட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், உங்களுடைய தொழில், உங்கள் குழந்தைகளின் படிப்பு அனைத்திலும் நீங்கள் சிறந்து விளங்கும்படியாகவும் நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் அனைவரையும், நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சாமிஜி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். முன்னாள் கிருஷ்ணகிரியுடைய மாவட்ட தலைவர் ஜேசு அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். இனிமையான மாலை பொழுதில் ஒசூர் மாநகரத்திலே மிகவும் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இங்கே நடந்து கொண்டிருக்கிற இஃப்தியார் நோன்பு சிறப்பு விழாவின் தலைவர் அவர்களே, மாநில சிறுபான்மைக்கு மாநில தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள மாநகராட்சி கவுன்சிலர் சகோதரி இந்திராணி அவர்களே, திட்டக்குழு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களே, இதை வழிநடத்தி வருகின்ற சிறுபான்மை மாவட்ட தலைவர் அண்ணன் அப்பர் அவர்களே, என்னோடு வருகை தந்துள்ள என்னுடைய அருமை தம்பி தளபதி ரஹமத்துல்லா அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் முனியர் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என்று வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சி உண்ணா நோன்பு, நோன்பு என்பது ரமலான் ஒரு தொண்டு. இந்த நோன்பு இருப்பவர்களுக்கு நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தின் கதவுகள் திறந்திருக்கும், திறந்திருந்து வரவேற்கும், நரகத்தின் கதவுகள் மூடி வரவேற்கப்படுவார்கள், சாத்தானை சிறைப்பிடித்து வரவேற்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நோன்பு இருப்பவர்கள் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு கதவு வழியாகத்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் எழுந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த நோன்பு இருப்பவர்களை தான் அழைப்பார்களாம். அந்த நோன்பு இருக்கிறவர்கள் தான் எழுந்து அந்த வாயில் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்களாம். மற்றவர்களெல்லாம் எழுவதற்கு முன்னாலேயே கதவுகள் சாத்தப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்துபவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சகோதர தன்மையோடு கிறிஸ்தவர்களையும் இந்து சகோதரர்களையும் இங்கே அமர்த்தி ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். சொல்ல போனால் உலக அளவிலே
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர் போல அவர்கள் தான் அடித்துக் கொள்வார்கள். அண்ணன் தம்பி சண்டை என்று சொல்வார்கள். இப்போது கூட ஈரானிலே நடந்து கொண்டிருக்கிற சண்டை அண்ணன் தம்பி சண்டை தான். அதில் ஒரு பிரிவினர் யூதர்கள். ஆக உலகளவிலே கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அதிகமாக இருந்தாலும் உலக சமாதானம் எங்கும் நிறைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி சகோதர தைரியத்தை நிலைநிறுத்துகிற இந்த பாங்கை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பு எல்லோருக்கும் ஒரு நல்ல சுபீட்சத்தை கொடுக்க வேண்டும், கொடுப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாநில தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாவட்ட தலைவர் திரு அக்பர் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த மாநில துணைத் தலைவர் திரு சாதிக் அவர்களே, மேலும் முன்னாள் மாவட்ட தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர் அவர்களே, சர்ச்சினுடைய ஃபாதர் அவர்களே, சாமியார் அவர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை துறையினுடைய மாவட்ட நகர நிர்வாகிகளே, தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போன என் மீது பெரும் அன்பு கொண்ட நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கோபிநாத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர்களே, பாசிச மேகங்கள், வெறுப்பு மேகங்கள் நமது நாட்டை சூழ்நிலைக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே அன்பினுடைய செய்தியாய், சமத்துவத்தின் செய்தியாய், மதசார்பற்ற கொள்கையின் செய்தியாய் இதோ இந்த இஃப்தார் நிகழ்ச்சி. என்னுடைய வலது புறத்திலே கிறிஸ்துவ பாதிரியார் இருக்கின்றார், இடது புறத்திலே இந்து சாமியார் இருக்கின்றார். இதுதான் நமது இந்தியாவின் அழகு. இந்த மதசார்பற்ற இந்த கொள்கைகள் தான் நம் நாட்டினுடைய அடிநாளம். அப்படிப்பட்ட இந்த அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக இருக்கக்கூடிய நமது உறவை கெடுப்பதற்காக சில சக்திகள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் பொதுவானவர்கள் இருக்கிறனால அதிகமாக அரசியல் பேச விரும்பல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஒரே முழக்கத்துடன் நடந்தார். பாரத் ஜோடோ யாத்திராவில் வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை திறப்போம் என்றார். வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை திறப்போம் என்றார். அந்த கொள்கையோடு இந்தியா முழுவதும் நடைபெற்று வந்தார். அதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்கின்றோம். ஒரு பக்கம் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் துண்டாட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மதவாத கொள்கை, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று போராடக்கூடிய நம்மை போன்றவர்களெல்லாம் ஒரு பக்கம். எனவே இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியது சித்தாந்த போர். மதசார்பின்மைக்கும் மதசார்பற்ற தன்மைக்கும் உடைய சித்தாந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், இன்னும் அடுத்த மாதத்திலே தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தமிழக தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப் போவது சிறுபான்மை மக்கள் வாக்குகள் தான். சிறுபான்மை மக்கள் வாக்கு எந்த பக்கம் முழுமையாக செல்கிறதோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும், அவர்தான் முதல்வராக முடியும். எனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்பொழுதும் சிறுபான்மை வாக்குகள் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் பக்கமே நிற்கும். அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பக்கம் பாஜகவும் அதிமுக வந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் புதியதாக ஒரு நடிகர் வந்திருக்கின்றார். நாம் எல்லாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே இங்கு ஒரு நிலையான ஆட்சி அமையும். எனவே இஸ்லாமியர்களாக கிறிஸ்துவர்களாக நமது கடமை என்பது நமது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நாம் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். வட இந்தியாவிலே நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் எப்படி தாக்கப்படுகின்றார்கள் என்று. 2 மாதங்களுக்கு முன்பு சத்தீஸ்கர்ல 2 கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகள் பொய்யான வழக்கிலே கைது செய்யப்பட்டு 1 வார காலம் சிறையிலே இருந்தார்கள். ஆனால் நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கின்றோம், நமக்கு அந்த கொடுமையெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மதவ சக்திகள் தமிழகத்திலே ஊடுருவிவிட்டால் நாளை அதே நிலைமை இங்கும் வரும். அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். எனவே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே மனதாக இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கவும்,
புதியதாக வர நடிகர்களின் பின்னால் இளைஞர்கள், விவரம் தெரியாத இளைஞர்கள் அவர்கள் பின்னால் செல்வார்கள். நாம் தான் அவருக்கு எடுத்து கூறி இதனுடைய ஆபத்து என்ன, இதனுடைய அரசியல் உள்நோக்கம் என்ன என்பதை அந்த இளைஞர்களுக்கு எடுத்து கூறி அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. எனவே இது கட்சி அரசியல் இது மட்டுமல்ல. நான் ஒரு காங்கிரஸ்காரனாக மட்டுமல்ல, நான் உண்மையான ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே நமக்கெல்லாம் தலையாய கடமை என்பது ஒரு மதசார்பற்ற ஆட்சியும் மதசார்பற்ற நாடு எப்படி காந்தியும் நேரும் கனவு கண்டார்களோ அதே போன்ற ஒரு மதசார்பற்ற நாட்டை கட்டமைப்பதுதான் நமது முக்கியமான கடமை. எனவே இப்ப பொதுவாக இஸ்லாத்திலே கூறுவார்கள், இந்த நோன்பு தரக்கூடிய நேரத்திலே கேட்கப்படுகின்ற துவாக்கள் கபூல் செய்யப்படும் என்று. எனவே நாம் எல்லாம் நம்ம துவாவிலே நல்லாட்சி அமைய வேண்டும், திமுக காங்கிரசினுடைய கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வருகிறவர் என்று கூறிக்கொண்டு எனது வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மேடையில அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குருமார்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எனக்கு முன்னாடி பேசின நம் சிறுபான்மைத்துறை தலைவர் சொன்னாங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பத்தி சொன்னாங்க. அதாவது இந்த நோன்பு நிகழ்ச்சியில கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். அதாவது ஒவ்வொரு குடிமக்களுடைய ஜனநாயக உரிமை, கடமை வாக்களிப்பது. நம்ம எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோம், யாருக்கு வாக்களிக்கிறோங்கிறது அடுத்தது இருக்கட்டும். கண்டிப்பா நம்ம அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அந்த உறுதியை நம்ம அனைவரும் ஏற்றுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு மாமன்ற உறுப்பினராக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் அனைவருக்கும் வைக்கிறேன். அதே மாதிரி இந்தியா சமய சார்பற்ற நாடு. அந்த கொள்கையை காங்கிரஸ் கட்சி மிகவும் சிறப்பாக பின்பற்றி சிறப்பான முறையில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். அனைத்து மதமும் சம்மதம், அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தோடு தான் நம்ம அனைவரும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக சாதிகான் சார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில என்னையும் அழைத்து பங்கு கொள்ள செய்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக ஷுக்ர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله لا إله إلا هو الحي القيوم. अलिफ लाम मीम. अल्लाह ला इलाहा इल्लल हय्युल क़य्यूम. ए अल्लाह हमारे गुनाहों को माफ़ फरमा. ए अल्लाह हमारे रोज़ों को कबूल फरमा. ए रमज़ान मुबारक के रोज़ों को अल्लाह तरावीह को ज़कात सदक़े को कबूल फरमा. अल्लाह जो यहाँ पर हमारे भाई जो फिक्र कर अल्लाह जो रोज़दारों को जोड़े हैं इनको जुड़ने को बेनता कबूल फरमा. जितने हमारे आरिफ भाई, हमारे कांग्रेस के जितने लीडर जुड़े हैं अल्लाह हमेशा ऐसा जुड़ने की, दीन की फिक्र और दुनिया की फिक्र और दुनिया में कामयाबी, आखिरत की कामयाबी नज़र फरमा. ए अल्लाह हमें बार बार अल्लाह रमज़ान मुबारक नसीब फरमा. अल्लाह रोज़े नसीब फरमा. अल्लाह जितने मरहूम हैं उनके सबकी मग़फ़िरत फरमा. अल्लाह जितने ज़िंदे हैं अल्लाह उनकी सब मग़फ़िरत फरमा. अल्लाह जितने जो बेरोज़गार उनकी रोज़ी में बरकत फरमा. अल्लाह आज 17 रमज़ान है. आज हमारा जो 17 रमज़ान में आज हमारे फ़तेह मक्का का दिन है. आज हमारे जितने सहाबा हमारे इस दिन के खातिर मेहनत करे उनके रोज़ों को, उनकी मेहनत को कबूल फरमा. हमारी आज़िज़ाना दुआ को महज से फजल से हज़रत रसूल पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के सबके दुबल में हमारे दुआओं को कबूल फरमा. जज़ाकल्लाहु अन्ना मुहम्मदन बिमा हुवा अलैहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. सुभान रब्बिका रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अल्लाहुम्मा लकसमतु व बिका आमनतु व लैका तवक्कलतु व ला रिज़्क़ा अफ़ततु लितक़ब्बल मिन्नी. बिस्मिल्लाहि व अला बरकतिल्लाह. शुरू करो.